ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சுவையான பாவக்காய் குழம்பு. 2 பாவக்காய், 2 பெரிய சைஸு தக்காளி, 2 பெரிய சைஸு வெங்காயம், கருவேப்பிலை, 2 மிளகாய், பெரிய சைஸு எலுமிச்சை பழம் அளவுக்கு புளி எடுத்துருக்கேன். இப்போ கடாயை வச்சுட்டு இதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிங்க. இந்த மாதிரி ஒரு டைம் நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எங்கள் வீட்டுக்காருக்கு பாவக்காய் குழம்பே பிடிக்காது. நான் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறத பார்த்துட்டு அவர் சாப்பிட்டுட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சி இப்போ அடிக்கடி பாவக்காய் குழம்பு வைக்க சொல்கிறாரு. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் வெந்தயம் போட்டுங்க. வெந்தயம் உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி, பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கருப்பை வளர்ச்சி, கருப்பையில் உள்ள எல்லா பிரச்சனையும் தீர்க்கும். தொப்பை உள்ளவங்க வெந்தயம் சாப்பிட்றதுனால தொப்பை குறையும். பாருங்கள், வெந்தயம் நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வாசனையாக வந்துருச்சு வெந்தயம். பச்சை மிளகாய் போட்டுங்க. வெங்காயம், வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். நான் பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சின்ன வெங்காயம் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் தான் புளி குழம்புக்கெலாம் நல்லாயிருக்கும். புளி குழம்பு, மீன் குழம்புக்கெலாம் நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இது நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம அந்த புளியை கரைச்சி வச்சுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தக்காளியை போட்டுக்கலாம். பூண்டு போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும், ஆனால் நான் பூண்டு போடல. பூண்டு உரிக்கிறதுக்குள்ளே பாப்பா எழுந்துவாங்க, அதனால் நான் பூண்டு போடல. இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் பாவக்காய் போட்டுருங்க. பாவக்காய் நீங்கள் இந்த மாதிரி வதக்கி நீங்கள் சமைச்சிங்கனாக்க கசப்பே இருக்காது. சுத்தமாக சிம்பிளாக ஈஸியாக பாவக்காய் குழம்பு எப்படி செய்யணும்னா இதுதான் ஈஸியான மெத்தடு. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லது. பாவக்காய் சுகர் உள்ளவங்க, குடல் புழு உள்ளவங்க, பல்லில் பூச்சி உள்ளவங்க, அவங்களாம் இதை சாப்பிடும்போது ரொம்ப நல்லது. அதே மாதிரி பால் ஊற்றும் தாய்மார்கள் பால் நல்லா சுரக்கும். நீங்கள் பாவக்காய் குழம்பு, பாவக்காய் கூட்டு இந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிட்டிங்கனாக்கா பால் உங்களுக்கு நல்லா சுரக்கும். நல்லா வதக்கிக்கணும் பாவக்காயை, அப்போ தான் கசப்பு இருக்காது. குழந்தைங்க கூட நல்லா சாப்பிடுவாங்க விரும்பி, இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எவ்வளோ தான் டாய்ஸ் வாங்கி கொடுத்தாலும், ஆனால் நம்ம பசங்க வச்சுக்கிட்டு விளையாடுற ஒரே பொருள் இந்த ஃபில்ட்ரு, வீட்டில் உள்ள ஜாமானை வச்சுக்கிட்டு தான் விளையாடுவாங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி கரைச்சியில் ஊற்றிக்கணும். இங்கே பாருங்கள், நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை இப்போ ஊற்றுறேன். இருப்பா ஒரு நிமிஷம். பாருங்கள், இப்போ மூடி போட்டு ஒரு 10 நல்லா கொதித்து வந்ததும் இறக்கிட வேண்டியதான். நல்லா வாசனையாக வரும், அப்போ இறக்கிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா அழகாக கொதித்து வந்துருச்சு. நல்லா இந்த ஸ்டேஜில் இறக்கிடுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாவக்காய் குழம்பு பிடிக்காதவங்க கூட இதை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க.
நன்றி, வணக்கம்.